ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சு அவங்க 2 பேரும் என்ன வேணாலும் ஷேர் பண்ணிப்பாங்க. என்ன வேணாலும், புரிஞ்சுதா? அப்படி சொன்னா என்ன அர்த்தம் தெரியும்ல? ஒருவேளை புரியலன்னா ஐம் சாரி. கண்டிப்பா நீ கவுன்சிலிங்க்கு போய் ஆகணும். இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்கிட்ட போய் சொல்ற. இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ இதெல்லாம் வேணும்னே தான் செய்யற. நான் வேணும்ட்டே செய்யறேன்னா அது உன்னோட எண்ணம். நீ மறந்துட்டே நினைக்கிறேன். நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். எனக்கு பணம் வேணும். எனக்கு பணம் மட்டும்தான் வேணும். நிறைய கார்ஸ், பெரிய பங்களா, நிறைய பணம். என் வாழ்க்கை முழுக்க பணம் இருந்துட்டே இருக்கணும். உன்கிட்ட எந்த விஷயத்தையும் நான் மறைச்சதில்ல. ஆனா நீ இப்ப என்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்க. அந்த பெரிய விஷயம் என்னன்னா என்னோட காதல். அத நீ என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டே இருக்க பிராச்சி. நான் எதையும் மறைக்கல. எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் தெளிவா உன்கிட்ட சொல்லியிருந்தேன். உனக்கும் ஞாபகம் இருக்கு. நான் உன்னை காதலிக்கவே இல்ல, உன் பணத்தை மட்டும்தான் காதலிச்சேன். ஆனா எப்ப உன்னோட சொத்து மேலயும் பணத்து மேலயும் உனக்கு உரிமை இல்லைன்னு தெரிஞ்சதோ, எப்ப எல்லா உரிமையும் உன் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குன்னு தெரிய வந்துச்சோ, ஒருவேளை நீ அவங்களுக்கு எதிரா போனா சொத்துல இருந்து உன் பேரை நீக்கி வீட்டுல இருந்து உன்னை துரத்து விட்டுட்டா ஒரு ரூம கூட உன்னால வாங்க முடியாது. அப்படிப்பட்ட உன் கூட எப்படி நான் என் வாழ்க்கைய வாழ்றது? அதனாலதான் உன்கிட்ட இருந்து யூட்டர்ன் எடுத்துட்டேன். நான் யூட்டர்ன் எடுத்து போகும்போது என் கண்ணுக்கு தெரிஞ்சது பார்த். அவனை சொந்தமாக்கிக்கிட்ட. ஏன்னா அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. அவன்கிட்ட எல்லாமே இருக்கா? எல்லாம் இருக்கு. என்னோட கண்ணை பாரு, என் கண்ணை பாரு. நான் கொடுக்கற அளவுக்கு அவனால காதல கொடுக்க முடியுமா? என்கிட்ட சொல்லு. கொடுக்க முடியுமா சொல்லு. காதல் யாருக்கு வேணும்? எனக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லு பிராச்சி. இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? MMS பார்த்தல, அதுல சந்தோஷமா தெரியலையா? சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பிராச்சி. அதே மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே பிடிவாதத்தோட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் நீ இருக்கு. சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பிடிவாதம் என்னோட காதல். அது ஏன் உன் கண்ணுக்கு தெரிய நான் மாட்டேங்குது? உன்னை காதலிக்கவே இல்ல, ஒரு நாளும் காதலிக்கல. இப்பவும் சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு உன் மேல காதல் இல்ல, உன் பணத்து மேலதான் காதல். இதெல்லாம் நீ ஏன் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிராச்சி. இதெல்லாம் அந்த ரியா சொல்லி தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்லு, எனக்கு தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் போய் சொல்லாத. நான் ஒன்னும் உன்னை காதலிக்கல. இதெல்லாம் ரியா சொல்லி தானே நீ பண்ணிட்டு இருக்க. சொல்லு. உங்ககிட்ட இது யார் சொன்னாங்க? சஹனாவா? அத நீ நம்பிட்டியா? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ கண்டிப்பா ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பா. நான் சொல்ல வரதுக்கான அர்த்தம் என்னன்னா, அவ ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றா இல்லையா? நான் என்ன நினைச்சேன்னா திரும்பி கடிப்பா இல்ல அடிப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் அமைதியா கிளம்பி போயிட்டான். எக்ஸாக்ட்லி. இப்படி நடக்க எப்படி வாய்ப்பு இருக்கு? ஆக்சுவலி அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அவளோட ட்ரெஸ்னால. வாட்? அலியா, நான் ஒரு மாடல். இப்போ நீ மாடலா? இருந்த எனக்கு நல்லாவே தெரியும். டிஃப்ரெண்டான ஃபேஷனுக்கு டிஃப்ரெண்டான தீம்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் க்ளோத்ஸ் இருக்கும். லைக் சாரில எலகன்சி, சல்வார் சூட்ல கான்ஃபிடன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்னா ஹார்ட் ஒர்க்கிங், அப்புறம் கவுன் போடும்போது பார்பி டால் மாதிரி ஃபீல் ஆகும். யூ ஆர் நாட் பீயிங் சென்ஸ். பிலீவ் மீ ஆலியா, நான் உண்மையை தான் சொல்றேன். நீயே ஒரு விஷயம் யோசி. போலீஸ பார்த்தா நம்ம எதுக்காக நர்வஸ் ஆகுறோம்? தட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி ட்ரெஸ். ஆக்சுவலி என்னன்னா அவங்க போடுற யூனிஃபார்ம் போடுறாங்க, அதனாலதான் நமக்கு அந்த ஃபீல் வருது. அட கடவுளே, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னு வைங்க, அப்புறம் என்னோட மூளையும் குழம்பிடும், அப்படியே பைத்தியம் முடிச்சிரும். அதனால நான் இங்க இருந்து அது உள்ள நிறைய வேலை இருக்கு, அதனால அதை பார்க்க போலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேலை இருக்குன்னா நாங்க உங்களை தடுக்க மாட்டோம். ரொம்ப ஓவரா தான் பண்றா. பெரிய மாடல் நீ மனசுக்குள்ள நினைப்பு. இப்ப நீங்க கிளம்புறீங்களா? நான் போறேன். நீ என்ன யோசிக்கிற? தனு, நான் இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அது வந்து ட்ரெஸ்ஸ வச்சு ஏதாவது விஷயம் இருக்குன்னா நீ சொல்ற லாஜிக்க வச்சு, நீ காயத்ரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நீ எதுக்காக அண்ணன் பக்கத்துல போக கூடாது? ஐ மீன், அப்படி பண்ண அண்ணன் பக்கத்துல க்ளோஸா போக முடியும். அது மட்டும் இல்லாம நீ இந்த வீட்டையும் பாத்துக்கணும்னு ஆசைப்படுற. அண்ணன் கூட நீ மறுபடியும் ஃப்ரெண்டா இரு. அப்பதான் அண்ணன் உன்னையே சார்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அண்ணன் உன்னை தேடுவாரு. என்ன சொல்ற? ஐடியா ஒன்னும் மோசம் இல்ல. நான் அபி கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவேன். அப்புறம் என் ட்ரெஸ்ஸோட லாஜிக்கும் உனக்கு நல்லாவே புரிய வந்துரும்.
நான் அண்ணனை ஹேண்டில் பண்ணி என் ஃபியூச்சர் ஓ ஃபியூச்சரை உருவாக்க போறேன் தனு. என்ன விஷயம்? இங்க பயங்கரமான கேரிங் நடந்துட்டு இருக்கு. நீ இங்கதான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் வரும்போது நீ இங்க இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஷாக் எதுக்கு? எங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் இவனை பாத்துக்காம வேற யார் பாத்துக்குவா ரன்பீர்? உண்மையாவே நீ ரொம்ப நல்லா ஜம்ப் பண்ற. நீ ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்திருந்தா உனக்கு மெடலே கிடைச்சிருக்கும். ஆஃப் கோர்ஸ் நான் ரொம்ப பிரில்லியன்ட். அத சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. பார்த்தாலே தெரியுது. எல்லாருக்கும் காட்டிதானே ஆகணும். ஆமா, எதுக்காக இங்க நீ இப்ப வந்த? நான் இவனை கெட் வெல் சூன்னு சொல்ல வந்தேன். கெட் வெல் சூன் பார்த். ஐம் சாரி ஃபார் எவ்ரிதிங். இங்க பாரு பார்த், நீ ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணாத. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரன்பீருக்கு எதிரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லது. சில பேரை இப்படி கஷ்டப்படுத்துறவங்கள உள்ள வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா எல்லார்கிட்டயும் நீ ஃபேக் எம்எம்எஸ் பண்ணேன்னு சொல்லிடுவேன். அப்புறம் போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் எந்த ரெப்யூட்டட் காலேஜ்லயும் உனக்கு அட்மிஷன் கிடைக்காது. உன் ஃபியூச்சரே வீணா போயிடும். ஆனா ரன்பீர் என்ன அடிக்கும்போது எனக்காக சப்போர்ட் பண்ண. ஆனா இப்ப நீ அவனுக்காக சப்போர்ட் பண்ற. அது ஏன் தெரியுமா? நீ பண்ண முட்டாள்தனத்தினால ரன்பீரோட படிப்பு பாதிச்சிடக்கூடாதுன்னு, அவன் அசிங்கப்பட்டக்கூடாது. உனக்கு இந்த அளவுக்கு சொன்னா போதும்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு புரியலன்னா நான் சொன்னதை செஞ்சிருவேன். பிராச்சி, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த விஷயம் நம்ம 4 பேருக்குள்ளதான் இருக்கணும். ரன்பீருக்கு தெரியவே கூடாது. அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க இருந்தவங்கள தடுத்தது நான் தானே. இல்லனா இந்த ஃபேக் எம்எம்எஸ் கேஸ்ல உங்க பேரையும் சேர்த்துருவேன். புரிஞ்சுதா? ஹலோ டாக்டர். டாக்டர் அங்கிள், ஹாய். அவன் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வரான். நீங்க பெட் ரெடி பண்ணிடுங்க. கிளம்பு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்புறம் இப்ப நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னியோ அதே செய். ஃபேக் காயங்கள், ஃபேக் பேண்டேஜஸ், ஃபேக் ட்ரீட்மெண்ட். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அங்க ஹாஸ்பிட்டல்ல உன் பக்கத்துல நான் இருப்பேன். உன்னை கேரிங்கா பாத்துக்கிற மாதிரி பொய்யா நடிக்கிறதுக்கு. அப்புறம் நீ ரன்பீருக்கு போன் பண்ணி அவங்கிட்ட சொல்லு, பார்த் வாண்ட் டு அப்பாலஜைஸ். பார்த் பேட்சப் பண்ணணும்னு நினைக்கிறான். இல்லனா ஐ டோன்ட் கேர், என்னமோ சொல்லிக்கோங்க. மொத்தத்துல ரன்பீர் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஹாஸ்பிட்டல்ல ரன்பீரை திட்டுறதுக்காக நான் என்ன வேணாலும் பேசுவேன். நீ ரியாக்ட் பண்ணாத. நீ பாசிட்டிவா இருந்து அவனுக்கு ஃபேவரா பேசணும். புரிஞ்சுதா? நீ என்னதான் ஆசைப்படுற? அதுவா, ரன்பீர் என்ன அடியோட வெறுக்கணும். என்ன பார்த்து திரும்ப பேசாத அளவுக்கு என்ன வெறுக்கணும். Are you lost, ஆலியா? அந்த வேலைக்காரி உன் கையில இருந்து கம்ப புடிங்கிட்டா. நீ அவளை எதுவுமே சொல்லல. This is too much. அவ ரொம்ப திமிர்ல இருக்கா. அவ நீ இந்த வீட்டோட ஓனருங்கிறதே மறந்துட்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவளை பொறுத்த வரைக்கும் நீ தானே இங்க ஓனரு. நான் ஏலக்காய் கொண்டு வர மறந்துட்டேன். என்னோட வாய்ஸ ஆலியா கண்டுபிடிச்சிடவே கூடாது. அது மட்டும் தெரிஞ்சதுன்னா இவங்க என்ன அவர்கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. அப்புறம் நான் எதுவும் பண்ண முடியாம போயிடும். இப்ப என்ன பண்றது? காயத்ரி, காயத்ரி, உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். இந்த வீடு என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்னோட டிசிஷன் தான் இங்க ஃபைனலா இருக்கும். ஏன் வேலையில நீ குறுக்கிட கூடாது. இவ்ளோ பொலைட்டா பேசாத ஆலியா. மத்த வேலைக்காரங்க கிட்ட எப்படி பேசுவியோ இவகிட்டயும் அப்படியே பேசு. இவளுக்குலாம் அந்த டோன்ல சொன்னாதான் புரியும். அப்புறம் உனக்கு லிமிட்ட கிராஸ் பண்ற அளவுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அது மட்டும் இல்ல, இவ நேரா அபியோட ரூமுக்குள்ள போயிட்டு கதவையும் சாத்திக்கிறா. ஏன்? அதானே, நீ உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே பண்ற. ஒருவேளை நான் ஒரு காசை கடிச்சுக்கிட்டாலும் அதே குரல் தான் வரும்னு நினைக்கிறேன். இங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது காயத்ரி.
இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது எல்லாம் உங்க இஷ்டத்துக்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவரை பத்தி உங்க யாருக்கும் அக்கறை இல்லல்ல. ஏ அவர் உன்னோட கொழுந்தனாருன்னு சொல்லிக்கிற, அவர் முன்னாடி இப்படியே சாப்பாடு தட்டு தூக்கி போடுவ? இங்க பாரு, நீ அவரோட தங்கச்சின்னு சொல்லிக்கிற, ஆனா அவரை ரூம்குள்ள அடைச்சு வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற. அபிக்காக ஆலியா நிறைய விஷயம் செய்யறான். எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்குது, முகத்தை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு, செயலை பார்த்துதான் எடை போடணுமா. செயல் நல்லா இல்லன்னா அப்புறம் மனுஷனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லையாமா. இன்னைக்கு நான் உன்னோட போட்டோவை எரிச்சு எனக்கு நானே விடுதலை கொடுத்துக்க போறேன். உன்னோட நினைவுகள்ல இருந்து, உன்னோட காதல்ல இருந்து, உன்னோட ஒட்டு மொத்த விஷயத்துல இருந்தும் இன்னைக்கு எனக்கு முக்தி கிடைக்க போகுது. எப்போ இது எல்லாம் அப்படியே எரிஞ்சு முடியுதோ அதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து எனக்கு முக்தி கிடைச்சிரும் பிராச்சி. அதுவும் நிரந்தரமா முக்தி கிடைச்சிரும். இன்னைக்கு நான் உன் கூட இருக்கிற எல்லா உறவையும் முடிச்சுக்க போறேன். அந்த வேலைக்காரி உன்ன நம்ம எல்லாரையுமே அவமானப்படுத்திட்டான். கமான் ஆலியா, இந்த மாதிரி நிறைய வேலைக்காரங்க கிடைப்பாங்க. ஓஹோ, அப்படி போய் கண்டுபிடிச்சு கொண்டு வா. இந்த வீட்ல நம்ம காயத்ரி மட்டும்தான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்கா. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள பாத்துருக்கணும். நம்ம ஒண்ணு பெருக்கிறதுக்கு ஆள் வைக்கல. என்ன நமக்கு தேவையான வேலைக்காரங்க அந்த அதாவது அபிய சமாளிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த காயத்ரி மாதிரி ஆளு எங்க இருந்து கிடைப்பாங்க? நீ அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிச்சு கொண்டு வாயேன். மித்தாலி அண்ணே, யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஹேய் மாண்டி. ஹாய். ஹாய். ஹலோ மந்திரா. சோ டெல் மீ, யாரோட என்கேஜ்மெண்ட்? சோ நான் உங்களுக்காக புதுசா டிசைன் பண்ணிருக்கேன். அப்புறம் டிசைன் தான் ஞாபகம் வந்துச்சு, உங்களோட டொமஸ்டிக் ஹெல்ப்பர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் வேலைக்காரன்னு அர்த்தம் மித்தாலி அண்ணே. நான் அவளுக்கு கூட ஒரு Dress யோசிச்சு வச்சிருக்கேன். டோன்ட் வரி, இது என்னோட சார்பா காம்ப்ளிமெண்டரி. நோ நீட். அவளை நாங்க வேலையை விட்டு தூக்கிட்டோம். ஓ அப்படியா? அவ அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொன்னா, ஒருவேளை அவங்களோட வீட்டுக்கு போவாளா? மாண்டி, ரியா இப்ப வீட்ல இல்ல, வெளியே போயிருக்கா. சோ மித்தாலி அன்னைக்கும் தனுவுக்கும் டிசைனை காட்டுங்க. வெயிட், எக்ஸாம் டைம். எக்ஸாம் டைம்? நீங்க அந்த காயத்ரியை ரொம்பவே பாராட்டுறீங்க இல்லையா? நீங்க நினைச்சது தப்பு, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அதாவது அபிய ஹேண்டில் பண்ணது காயத்ரி ஒண்ணும் இல்ல, அது வேற ஒரு விஷயம். வேற ஏதோ விஷயம்னா? ஆக்சுவலி எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும், நானே காட்டுறேன். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ட்ரெஸ் ரொம்ப முக்கியம்னு. மித்தாலி அண்ணி, நீங்க போய் அபிய கூட்டிட்டு வாங்க, போங்க. டோன்ட் வெரி மித்தாலி அண்ணி, நீங்க கம்பு எடுத்துட்டு போங்க. அபி கீழே வரப்போ யாருக்கும் அவன் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். தனு, இப்ப நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லு. I'll show you. Mandy, can you come with me? ப்ளீஸ் ப்ளீஸ் அழாத. என்ன தயவு செஞ்சு இப்படி அழாத. அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அவன் மனசுதான் உடைஞ்சு போச்சு. நான் எதுக்காக அழணும்? பிராச்சி, எனக்கும் வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ பிராச்சி. ஏன்னா ரன்பீர் உன்னுடைய ஃபர்ஸ்ட் காதல். எக்ஸாக்ட்லி.
என்னோட முதல் காதல். எனக்கு தெரியும் என்னோட முதல் காதல் கண்டிப்பா எனக்கு கிடைக்காதுன்னு. அதே மாதிரி முதல் ஏற்படுற உறவு முறியாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னோட ஞாபகங்கள் அவன் எரிச்சான் பாரு. அப்படியே என் மனசும் எரிஞ்சு போச்சு. என்னால தாங்க முடியல சஹானா. உனக்கு ஒண்ணு தெரியுமாண்ணா, அவன் மனசை உடைக்கணும்னு நினைச்சப்ப அந்த வலி தெரியல, அவ்வளவு வலி ஏற்படல. ஆனா அவன் என் கூட இருந்த உறவை முறைக்கும் போது என்னால தாங்க முடியல சஹானா. என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. பல்லவி பாரு, இதுல ஸ்பெஷலா எதுவுமே இல்ல. என் பையனோட என்கேஜ்மெண்ட் ஓகே. இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும். கண்டிப்பா கொஞ்சம் ஏதாவது அழகா காட்டுங்க, சரிதானே அத்தை? பல்லவி, இத பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே மூளை குழம்பி போச்சு. இதெல்லாம் என்ன மந்திரம்? மந்திரம் இல்ல, மேண்டி. மேண்டியோ சாண்டியோ, நான் ஒன்னதானே கூப்பிட்டேன். ஒரு பேரை உன்னால வச்சுக்க முடியாதா? சரி, அது போகட்டும். நான் சொன்ன ரெஃபரன்ஸ கொஞ்சம் எடுத்துக்காட்டு. போன ஒரு மாசமா நான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எங்க காட்டு? என் பேரனோட நிச்சயதார்த்தம்னா சாதாரண விஷயமா என்ன? இதோ என் பேராண்டியே வந்துட்டான். ஆய் வா பேராண்டி, வா வா. என்னாச்சுப்பா? இல்ல ஒண்ணு இல்ல பாட்டி, போகும்போது சின்ன அடிபட்டுருச்சு, அவ்வளவுதான். இட்ஸ் ஓகே. வா வா பாட்டி, அணைச்சுக்கோ. நானும் உன் அம்மாவும் ட்ரெஸ்ஸஸ் தேடிட்டு இருக்கோம் உன் நிச்சயதார்த்தத்துக்காக. நீ வந்து பாரு. ரன்பீர், உன்னோட பாட்டி இருக்காங்களே, டிசைனரை கூப்பிட்டு உனக்காக Dress செலக்ட் பண்றாங்க. வா, வந்து கொஞ்சம் பாரு. இல்லனா நீ ஏதாவது சூஸ் பண்ணி வச்சிருந்தா எங்க கிட்ட முதல்லயே சொல்லிடுப்பா. காட்டு காட்டு. இத பாரு பேரண்டி, உனக்கு பிடிச்சிருக்கா? இது எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே ஃபைனல் பண்ணிடுங்க. எல்லாம் ஒண்ணும் அப்படி நல்லா இல்லப்பா. இங்க பாருங்க, உறவு பொண்ணை பத்தி உங்களுக்கு கவலை இல்லாதப்பா, ட்ரெஸ்ஸை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே ஃபைனல் பண்ணுங்க. இங்க காட்டு. உன் அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் ரியாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல, அப்புறம் என்ன? என்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் அவளை கட்டிக்கிறேன். சோ ரியா என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கும்போது நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் இல்லாம இப்பெல்லாம் எல்லாருக்கும் யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அந்த பிராச்சி கூட கூட பார்த்தன்னு ஒருத்தர் இருக்கான். Now this is better. உன்னோட Dress அப்புறம் லாஜிக் எல்லாமே ஃபேர் ஐடியா தானோ. ஆனா நீதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரில்லியன்ட் ஐடியான்னு சொன்ன. உன்ன மாதிரி நான் யோசிச்சேன் இல்லையா? அதான் என் மூளை அப்ப குழம்பி போயிடுச்சு. ஓகே தானோ, ஜஸ்ட் லீவ் இட். காயத்ரி நினைச்சுதான் கவலைப்படுறேன். அவ திரும்ப வருவாளோ மாட்டாளோ. காயத்ரி காயத்ரி காயத்ரி, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க எதுக்கு காயத்ரிக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு. தானோ, நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். என்ன நடக்குது? ஏதாவது சொல்லுவியா மாட்டியா? இங்க பாரு, நீ இப்ப பண்ற காரியம் இருக்கே, அது ரொம்ப தப்பானது ரன்பீர். நீ அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது ப்ரோ. யார் அப்படி பண்ணுவா சொல்லு? இங்க பாரு, நீ பாரக்க அடிச்ச விஷயம் எனக்கு தெரியும். உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பேன். ஆனா இப்போ உனக்கு பிராச்சிக்கும் பராக்குக்கும் நடுவுல அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சதும் அப்போ நீ பிராச்சி வீட்டுக்கு போய் எல்லா மெமரிஸையும் எரிச்சிட்ட. அவகிட்ட நீ ஆட்டிடியூட் காட்டுற. நான் பிராச்சியை பத்தி எதுவும் பேச விரும்பல. ரன்பீர், அடிபட்ட போது கிளவுஸ் போட்டுக்கோ. ரன்பீர், உனக்கு புரியலையா? தேவையில்லாம நீ ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் உன்னுடைய ரியாக்ஷன் எல்லாமே என்னமோ டிஸ்கஸ்டிங்கா இருக்கு ப்ரோ. சரி, என் கூட பேச உனக்கு விருப்பம் இல்ல? பேசாத. எனக்கும் பேச விருப்பம் இல்ல. மெதுவா 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 மெதுவா. தண்ணி குடிங்க. நல்லா இருக்குல்ல? நாளைக்கு 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 வீட்டுல பார்ட்டியா? நான் வருவேன். ரொம்ப ஜாலியா இருக்கும். பலூன்லாம் உடைப்பேன். உடைப்ப எல்லாத்தையும் உடைப்பேன். இது குழந்தைங்களோட பார்ட்டி. அப்ப எனக்காக தான் இந்த பார்ட்டியா? நான் குழந்தைதான். கண்டிப்பா நான் பார்ட்டிக்கு போவேன். என்னாச்சு? நீ என்னாச்சு? நான் போக கூடாதா? தாராளமா போலாம்.
நான் உள்ள வரலாமா? இல்ல இல்ல இப்ப இல்ல, இங்க இங்க இருந்து போயிடுங்க, இப்ப வரக்கூடாது. நான் நான் அது அது வந்து இவங்கள போ சொல்லு. நான் உள்ள வரட்டுமா? நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். இப்ப வேணாம் சொல்றல, நீங்க இருந்து போ. அது ஒண்ணில அபி, அது என்னன்னா காயத்ரி இருக்கால, அவளுக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான நியூஸ். அதனால நான் வந்துதான் ஆகணும். அது வந்து காயத்ரி என்னன்னா, நீ பாய் பாய் டாடா சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. எனக்கு தெரியுமுங்க. என்னோட கண்டிஷன், இந்த மித்தாளி அண்ணி தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இவங்க தேவையில்லாம வந்து தொந்தரவு பண்றாங்க. அது காயத்ரி, அது என்னன்னா, என்ன பத்தி நீ கம்ப்ளைண்ட் பண்ணல, அத நீ பண்ணிருக்கவே கூடாது. நான் யாரு என்னங்கறத முதல்ல நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. இத நீ எந்த காலத்திலயும் மறக்க கூடாது. அதே மாதிரி நான் என்ன சொன்னனோ அத நீங்களும் மறந்துடாதீங்க, சொல்லிப்புட்டேன். நான் சொன்னலைங்கிறது போனே, இல்லனா கும்பல உன்னை அடிப்பேன் நானு. நான் போயிடுறேன். பயந்துருச்சு பயந்து ஓடிட்டா. புரிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் ஏன் பண்ணக்கூடாது? அவங்க எனக்கு சாப்பிட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தேவையில்லாம என்ன கஷ்டப்படுத்துறாங்க. ஏ மிட்டு ஓடிட்டா. இனிமே என்னால அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எந்த விஷயம் மனசுக்கு பிடிக்கலையோ அதை வச்சுக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடும். இட்ஸ் நாட் ஃபேர் இல்லம்மா. அப்புறம் ரன்பீருக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை இல்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுதான் என்னோட எண்ணம். நீ எப்பவும் காம்ப்ரமைஸ் ஆக கூடாது. ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ என்னமோ. நல்ல வேளை எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்பா ஒரு தடவை என்கிட்ட கேட்டாரு. அதாவது ரன்பீர நீ காதலிக்கிறன்னு என்கிட்ட வந்து நீ சொன்னியான்னு அவர் கேட்டாரு. நான் அவர்கிட்ட ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா ரியா அவர்கிட்ட வந்து ரன்பீர காதலிக்கிறதா சொல்லிருக்கதா சொன்னாரு. வாவ், அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பிராச்சி, நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட். ஐ நோ, ஆஃப் கோர்ஸ் எனக்கு தெரியும். எல்லாம் இப்ப நல்லபடியா நடக்குது இல்லையா? சரியான நேரத்துக்கு எல்லாம் சரி ஆயிடுச்சு. இப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஐ நோ என்கேஜ்மெண்ட். ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் them. என் தங்கச்சி ரியா, என் ஃப்ரெண்ட் ரன்பீர் 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நல்லவேளை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஐ அம் ரிலீவ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போய் தூங்கவா, எனக்கு தூக்கம் வருது. ப்ளீஸ். சரி. குட் நைட். குட் நைட். சித்தி, எனக்கும் பயங்கரமா தூக்கம் வருது. நானும் போய் தூங்குறேன். வாவ், அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். எதை மறைக்கணுமோ அதை மறைச்சிட்டேன். எங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி எவ்வளவு பொய் வேணாலும் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல சொல்ல சொன்னாலும் நான் சொல்லுவேன். அம்மா கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. இப்ப என் காதல மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். தேவைப்பட்டா என் உயிரையே கொடுப்பேன். அந்த வெள்ளை பூவால அந்த அலங்காரம் பண்ண சொன்னேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட கடவுளே, உனக்கு நடக்கும்போது கண்ணே தெரியாதா? அது அங்க பாருங்க, அங்கங்க ரெடி பண்ணுங்க. காயத்ரி, நீ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர்றதுக்கு டைம் என்ன சொல்லு? 10 மணி. இப்ப மணி எத்தனைன்னு சொல்லு? இப்போ 9:30. நீ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேலைக்கு வந்துட்ட. எதுக்காக இன்னைக்கு நீ இவ்ளோ சீக்கிரம் வேலைக்கு வந்த? கேக்குறல்ல, சொல்லு, எதுக்காக வந்த? நீ ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்க. போ. அது என்னன்னா, எங்க வீட்டுக்கு யாருமே வேலைக்கு வர இஷ்டப்படவே மாட்டாங்க. ஆனா நீ மட்டும் இங்க இருந்து போறதுக்கு தயாராவே இல்ல. இங்க இருந்து போன வேகத்திலேயே மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுற. என்ன விஷயம்னு சொல்லு. கஷ்டமெல்லாம் இல்ல, அன்பு. அன்பு என் வேலை மேலங்க. என்னைக்கும் நான் டைம் மிஸ் பண்ணது இல்லைங்க. அதனால வேலை டைம்க்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வரணும்னு முடிவு பண்ணிட்டேனுங்க. அது சரி, முடிவே பண்ணிட்டியா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ஆச்சரியமா இருக்கு. அட இருமா, டயத்துக்கு வரவளே, கொஞ்சம் நில்லு. உன்னோட முடிவெல்லாம் நல்ல முடி. யாராவது என் கூட விளையாட வராங்களா இல்ல அடிக்க வராங்களான்னு தெரியாது, அதான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்.
உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க. நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்னே ஒண்ணுதான், வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்ண வேணாம்னு சொல்றாங்களோ அதை நீங்க பண்ணாம இருங்க போதும். சரியா? கொண்டு வந்தியா? என்ன அதான். என்ன அதான்? சாக்லேட். கொண்டு வந்த. இந்தாங்க. என்ன ஆச்சு? என்னால சாப்பிட முடியல. எனக்கு எப்படி சரியா சாப்பிடணும்னு கூட தெரிய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. சாப்பிட சொல்லி கொடுக்கவா? நான் போய் சேர் கொண்டு வரேன், இங்கே இருங்க. சாரி ஃபுகி, என்னோட சாப்பாடு, என்னோட சாக்லேட், என்னோட பொருட்கள், என்னோட 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 என்னோடது எல்லாமே என்னோடதுதான். ஓகே? இல்ல இல்ல, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தான். தூங்கு. நல்லா ரெஸ்ட் எடு. ஓகே? காயு எங்க? ஏன் வரவே இல்ல? பாத்தியா, ட்ரெஸ்ஸுக்குன்னு தனி பவர் இருக்குன்னு சொன்னல, அதுக்கு தான் சலூனுக்கு போனேன். வா விளையாடலாம். போலாம். தானு பார்லருக்கு போனதுல தப்பே இல்ல. தனுவை பார்த்து உனக்கு ஒண்ணு பொறாமையா இல்லையே? தனுவாலதான் அண்ணன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டாரு? அண்ணனோட முதல் காதலே தனு தானே. கண்டிப்பா இந்த விஷயம் அண்ணன் மனசுல ஏதாவது ஒரு மூலையில இருக்கத்தானே செய்யும். அபி, உனக்கு நான் யாருங்கறது ஞாபகம் வந்துருச்சா? ரியலி? நீ என் கூட ரூமுக்குள்ள வந்திருக்க இல்லையா? ஆனா இதுக்கு முன்னாடி நீ ரூமுக்கு வந்தப்ப நான் உன்னை தொடப்பத்தால அடிச்ச இல்லையா? ஆமால? என்ன என்னாச்சு? நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருந்த டைம் ஞாபகம் வந்துருச்சோன்னு நினைச்சேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா டைம் 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 எப்ப ஸ்பெண்ட் பண்ணோம்? எப்ப? இல்ல அபி, நான் இல்ல 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 இல்ல. பயப்படாத, நான் உன்னை அடிக்க மாட்டேன். இல்ல இல்ல, நான் பயப்படல. நீதான் என்ன பார்த்து பயப்படுற. என்ன பயப்படலையா? நான் சொன்னல நீ என்ன பார்த்து பயப்படுறேன்னு. இப்படி யாராவது பயப்படுவாங்களா? குழந்தை மாதிரி நடந்துக்கிற. சரி, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாடலாமா? நீ என் கூட சேர்ந்து கேம் ஆடுவியா? என்ன சொல்லு, ஆடுவியா? என்ன விளையாடலாம்? நம்ம என்ன ஆடலாம்? முடியை இழுத்து விளையாடுவோமா? முடிய இழுத்தா? ஆமா, முடியை இழுத்து விளையாடுறது. இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கியா? அதான் உன்னோட முடிய இப்படி இழுப்பேன். இது எவ்வளவு பயங்கர சாஃப்டா இருக்கு. இவ்வளவு சாஃப்டான முடி. என்னாச்சு? See, look at me. அபி என்ன பண்ணிருக்கான்னு பாரு. மியாவ் மியாவ். பாரு, அவன் என்ன பூனைன்னு கூப்பிடுறான். அவனும் பூனைன்னு கூப்பிடல, பூனை ஆக்கிட்டேன். நான் தான் இப்படி பண்ணேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மியாவ் சொல்லு. மியாவுன்னு கத்து, இல்லனா உன்னை அப்புறம் எலி ஆக்கிடுவேன்.
பாருங்க இவ்வளவு மெய்யான கத்த சொல்லுங்க. இப்படிதான் பண்ண மாட்டியா? அப்படியே கத்தாத. பரவாயில்ல இருக்கட்டும். இனிமே நான் உன் கூட விளையாட மாட்டேன். உனக்கு எதுவும் விளையாட தெரியல. உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீயாவே இரு. நான் எதுவும் பண்ணல.